இந்த முறை வந்து நிறையா வாக்குகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா விஜயோட வருகை அப்படின்றதையுமே வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒருபோதும் அது வராது. ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறையாதுங்கிறதுல உறுதியா இருக்கும். விஜய் அவர்கள் வருகையினால வந்துட்டு வாக்கு சிதறும், பிரியுங்கிறதுலாம் ஒருபோதும் நாங்க ஏற்கல. இவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நான் நம்பல. இல்ல விஜய் அவர்களை மட்டுமே பார்த்து ஓட்டு போட போறதில்ல. நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இவங்க 2 மாநாடுகளை நடத்தினார்கள். முதல் மாநாட்டை விட 2வது மாநாடு சோபிக்கவில்லைங்கிறது எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சனமா வைக்கிறாங்க. வந்த கூட்டம் கலைந்து விட்டதுங்கிறதெல்லாம் விமர்சனமா வைக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கு. இன்னொரு மாநாடு அவர்கள் நடத்துவார்களே என்றால், இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள இன்னொரு மாநாடு அவர்கள் நடத்துவார்களே என்றால் மொத்தமாக அம்பலப்பட்டு வைப்பார்கள். நான் சவாலாவே விடுறேன். முடிந்தால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த வேண்டும். ஆனா சுற்றுப்பயணத்துக்கு நல்ல கூட்டம் தானே வந்தது. கூட்டம் நிச்சயமாக வருது. அந்த கூட்டம் என்னவா வருதுங்கிறதான பிரச்சனை. அது ஒரு NDTVல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வர்றாருன்னா அவர் கழுத்துல போய் இது போடுறதும் சுத்துறதும், அவருக்கு எதிராக ஆட்டம் போடுறதும், இது போல இதுவரை எந்த அரசியல் கட்சியாக செய்திருக்குதாங்கிறத நீங்க பாருங்க. நாளைக்கு நீ கவுன்சிலர் ஆனாக்க, நாளைக்கு நீ வந்துட்டு இங்க வார்டு தலைவர் ஆனாக்க என்னவாக இந்த நாடு மாறும் அப்படிங்கறத பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்போ ஓட்டு போடும்போது அதுதான் தீர்மானம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.